நாக்கில் எச்சி ஊறும் இந்த ஊறுகாய் சமைச்சி சாப்பிட்டா. இந்த ஊறுகாவை எப்படி தயாரிக்கிறதுன்னு பற்றி தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம vlogல சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். மாங்காய் ஊறுகாய்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துல வைக்கிறாங்க பாருங்க, அந்த மாங்காய் ஊறுகாய்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க கொஞ்சம் தான் வைப்பாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு 2வது முறை கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அப்படி என்ன இதுல டேஸ்டா போடுறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல 1 வருஷம் ஆனாலும் கெடாத அளவுக்கு ஒரு மாங்காய் ஊறுகாய் பண்ணி காமிக்க போறோம். அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். உங்க வீட்லயும் நீங்க சமைச்சு மாங்காய் எடுத்துக்கிறேன். இந்த 3 மாங்காவே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு வரும். இந்த மாங்காய் ஊறுகாய் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துப்போம். அதனால இது பாத்தீங்கன்னா எங்களுடைய தோட்டத்துல விளைஞ்ச மாங்காய். பாத்தீங்கன்னா கிளிமூக்கு மாங்கான்னு பேரு. இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச மாங்காய். இதை வச்சுதான் நானு மாங்காய் ஊறுகாய் செய்ய போறேன். இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு. மாங்காய் ஊறுகாய் செய்ய போறேன் நானு. இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் இதுல என்னென்ன ஆட் பண்றேன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்களும் சுவையான மாங்காய் ஊறுகாவை உங்க வீட்டுல செய்ய முடியும். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் நல்ல சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நிறைய வெடித்து வெளியில் போயிட போது வெடிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எடுத்துடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா செவக்கிற மாதிரி வதக்கிக்கணும். கருக விடக்கூடாது, கசந்துரும். செவந்த மனம் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம். 30 வரமிளகாயை காம்பெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கருப்பாக இருக்கும், இதெல்லாம் செக் பண்ணிவிடுங்க நல்ல மிளகாயான்னு. அப்போ தான் ஊறுகாயோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை எண்ணெய் போடாமல் ஜஸ்ட் வறுத்துக்கணும். அதனுடைய மொறுமொறுப்பு தன்மை மட்டும் அதிகமானால் போதும். நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் அதே வானலில் 100 ml ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி போடுங்க. அதையும் நல்லா பொரிய விடுங்க. அப்புறம் கட் பண்ண மாங்காவை இப்போ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் கட் பண்ணியிருக்கேன். சாந்தாயிடும் இது கலரை. அதனால் நான் ஓரளவு பெருசாக தான் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. மாங்காய் வேகிறதுக்கு இதுக்கு தேவையான உப்பு 6 டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான். இதில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் திருப்பி நம்ம வதக்கி கொடுக்கணும். மாங்காய் நல்லா நிறமாறுது பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் வருது வெளியில். 100 ml தாராளமாக போதும் இதுக்கு. ஸோ ஓரளவு வதங்கிடுச்சு. மாங்காய் உடைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். வெந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல, வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வெளியில் வந்தால் தான் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ இது சூப்பராக வதங்கிடுச்சு. வறுத்து வச்சோம்ல, அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த பொடியை இப்போ 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். கடுகு, வெந்தயம், மிளகாய் இந்த 3த்தையும் வறுத்து இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த பொடியை இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு அந்த மாங்காய்,
அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. திருப்பி திருப்பி கிண்டி விடணும். ஸோ அந்த மாங்காயோடைய சதையிலலாம் நல்ல காரம் ஒட்டிடும். ஏற்கனவே உப்பு இருக்கும், இதுவும் ஒட்டிடும். சூப்பராக இருக்கும். எண்ணெய் மிதந்து வருது பாருங்கள். ஸோ நம்ம இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்து இந்த பக்குவத்து வரைக்கும் வச்சுக்கணும். ஊறுகாய் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர், மாங்காய் ஊறுகாய் நல்லா ரெட்டாக இருக்கும் கல்யாண வீட்டில். அது பார்க்கும்பொழுது அப்படியே ஆசையாக இருக்கும். அப்படியே எண்ணெய், இந்த சோப்பு கலர், பச்சை கலர் மாங்காய் இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அது என்னுடைய ரகசியம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போடுவாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலரி கொடுத்துட்டு இறக்குனா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நம்ம 3 வேளையுமே சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்லாம், மதியம் சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்லாம். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாயில் நைட்டில் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் மாங்காய் ஊறுகாய் நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், பிரியாணி கூட மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் கிடைக்கிற சீசனில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா அந்த 1 வருஷத்துக்கும் நம்மளுக்கு ஊறுகாய் பிரச்சனை இருக்காது. நம்ம கடையில் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க. இதுக்கு வந்து வினிகர் ஊற்றுவாங்க, இன்னும் 2-3 கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும், ரொம்ப நாள் கெடாது. ஆனால் நம்ம வீட்டிலே செய்யும் பொழுது அதெல்லாம் நம்ம ஊற்றவானா இந்த மாதிரி பக்குவமாக எண்ணெய் போட்டு செஞ்சாலே போதும். அது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இந்த மெத்தட் வந்து எங்கள் பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் சித்தி, எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அருமையான மாங்காய் ஊறுகாய் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும், நீங்கள் அதை பார்க்க முடியும். ஊறுகாய் ஆறிட்டோன்னே இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெளியிலையும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். கைப்படாமல் பார்த்துக்கணும். அது மாதிரி ஈரமான ஸ்பூனை வச்சு ஊறுகாய் எடுக்கக்கூடாது. இப்படி இருந்தாலே போதும், இந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இருக்கும் பத்திரமா. ஊறுகாய் ஊசி போகாது, நல்ல மணத்தோட இப்போ போட்ட மாதிரியே இருக்கும். நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஒண்டர் பாலின். பை பை, டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.